நான் ஒரு விஷயம்தான் எனக்கு குழப்பமா இருக்கு. நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் எப்படி நீ இவ்வளவு சாந்தமா இருக்க? சரி, அது உன்னோட விருப்பம். ஆனா இந்த வீட்டு லேடிஸ் கிட்ட எனக்கு சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்காக தான் மெயினா வந்தேன். ஜனனி வா. ஈஸ்வரி வா வா வா. நான் எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஜனனி. அவளோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி டாக்டர் கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் பேச வந்திருக்கேன். வாங்க. எப்பா என்னாச்சு? தண்ணி குடிக்கிறியா? வேணாமா, உன் அத்தக்காரி காலம் போன காலத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. எதுக்கு தனியா தனியா கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கா? அப்படி என்ன பேசுவா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காக, இருந்துட்டு போட்டுமே. அது எதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரணுங்கிறேன். ஏன் வரனே? தான் நிம்மதியா இருக்கா. அது பிடிக்கல அவளுக்கு. என்னென்னமோ நடந்து போச்சுமா. எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்களான்னு தெரியல. சொன்னாங்க அப்பத்தா. என்ன சொன்னாங்க? பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு கதிர் தம்பி எல்லாம் சொன்னாரு. ஓ, கதிர் தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டானா? அவன் என்ன சொன்னானோ தெரியல. ஆனா சில விஷயங்களை இப்ப நான் சொல்றேம்மா. நீ மயக்கத்துல இருந்தப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அரும்பாடு பட்டு தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குணசேகரன் கும்பலை எதிர்த்து நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிற சாதாரண விஷயமா? உன் இடத்துல இருந்து இந்த பொண்ணு சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா. இத சொன்னா உன் மனநிலை ஏத்துக்குமா? நீ இதை எப்படி தாங்கிப்பேங்கிற தயக்கத்தினால ஒருவேளை இவங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம கூட இருந்திருக்கலாம். அத மனசுல வச்சுக்கிட்டு இவங்க மேல நீ கோபம் எல்லாம் படக்கூடாது. அதெல்லாம் இல்ல அப்பத்தா. இவங்க மேல கோவப்பட்டுட்டு நான் எங்க போறது? அதிர்ச்சியான தகவலை சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷமான தகவலை நீ தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஜனனி, அந்த ஹாப்பி நியூஸ சொல்லிடலாமா? என்னன்னு சொல்லுங்க அப்பத்தா. நீ மயக்கத்துல இருந்தப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தமிழ்ச்சோறு அப்படிங்கிற ஒரு ஃபுட் ட்ராக் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அக்ரிமெண்ட் போட்டு முறைப்படி அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்தை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். இல்லம்மா, உன் படத்தை வாங்கிட்டு போமா. இது ஏன் இடம், இதை நான் தரதும் தராதும் ஏன் உரிமை. லீகலா அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க சொன்ன நேரத்துல இன்னைக்கு கடையை திறப்பாங்க.